Hi friends, welcome back to Fragrance of My Life. இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபியா நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்கு ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு ஆடோட கால் எடுத்துக்கோம். பாயான்னு சொல்லுவோம் இல்லையா, இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் சோம்பு, 3 சில்லு தேங்காய். இதெல்லாம் தான் நம்ம ஆட்டுக்கால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் விதையை பொடிசாக நறுக்கி போட்டுருங்க. அதுலேயே சோம்பும் கசகசாவும் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த ஆட்டுக்கால் குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அதனால நான் குக்கர்லேயே செஞ்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் கால்லேயே கொழுப்பு அதிகமாக இருக்கும், அதனால எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும்போது நம்ம மண் சட்டிலே செஞ்சோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக ஆகிட்டு அந்த லைட் ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த மாதிரி பதத்தில் வதக்கிக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயில் காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா இது சூட்டை தணிக்கும். இது ரொம்ப குளிர்ச்சி. எப்போவுமே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கோழி, நண்டு அந்த மாதிரி சூடான ஐட்டம்ஸ் சாப்பிடாமல் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இன்னும் ஒரு சிம்பிள் டிப் என்னென்னா, இந்த குழம்பு நம்ம நாளைக்கு காலையில் சாப்பிட போகிறோன்னா நைட்டே செஞ்சு வச்சுட்டோன்னா இது காலையில் செம்மையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இஞ்சி பூண்டோட. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொலைய வதக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த குழம்பு மேலே அப்படியே ரெட் கலரில் அந்த கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே நிற்கும். ஆப்பம், பூரி இதோடலாம் செம்மையாக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. சைடில் எண்ணெய்லாம் விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். கொஞ்சம் ட்ரை ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா கடையிலேயே சுட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயும் ஏதாவது முடி இருக்கான்னு பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் க்ளீனிங் ப்ராசஸ்ன்றது ரொம்பவே ஈஸி. அது நான் ஒரு வீடியோவில் தனியாகவே உங்களுக்கு போடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதில் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஒட்டி இருக்கோம் இல்லையா சைடில் எல்லாமே, அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். எக்ஸஸாக நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஆட்டுக்காலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி விடணும். ஏன்னா இது வேகிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம நிறைய விசில் விட போகிறோம். ஸோ தண்ணி ட்ரை ஆகி அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 14 to 15 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. விசில் கணக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 90 மினிட்ஸ் வச்சிங்கன்னா குக் ஆகிடும். மேலே இருக்க சதை பகுதி சாஃப்டாக வெந்திருக்கணும். நம்ம அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். அது பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக வேணும்னா இன்னும் ஒரு 3 to 4 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் பாயா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு டிப் என்னென்னா, இந்த பாயா செய்யும்போது குக்கர் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றணும். நம்ம குட்டி குக்கரில் செய்யும்போது அந்த தண்ணி வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வெந்ததுக்கப்புறமா நிறைய தண்ணி இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் அந்த குக்கர் மூடி எடுத்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி கிரேவி வச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.